ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் உங்களுடைய மிகச்சிறந்த ஒரு கனவான சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எழுதப்படணும். இந்த தேர்வை எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்க கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டாபிக் வந்து நோ யுவர் ஸ்ட்ரென்த் பிஃபோர் யுவர் ப்ரிலிம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு ஃபியூ திங்ஸ் விச் ஐ லைக் டு ரிமைண்ட் யூ பிஃபோர் யுவர் ப்ரிலிம்ஸ். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலில் ஐம் ஷுர் உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் லெவல் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுவது என்பது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு துணிச்சலோட மிகப்பெரிய லெவலில் இந்த ஜேர்னியை வந்து ஒரு 1 இயருக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஜென்ரலாக ப்ரிப்பரேஷன் உள்ள வரவங்களுக்கு 1 இயர் பீரியட் கிடைக்கும். பட் இந்த வருஷம் மோர் தென் 1 இயர் பீரியட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறவங்களுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் இந்த ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு இருந்த அட்வான்டேஜஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தான் ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு அமைக்க போகிறேன். ஜஸ்ட் லைக் தட் ஒரு வேர்ட்ஸில் நான் சொன்னால் யூ வில் நாட் பிலீவ் இட். அதனால் ஐ எம் ஹேவிங் ஸ்மால் பிபிடி. அதை நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு பிரமிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. பல நேரங்கள் நம்மளுடைய வலிமை நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கே தெரியாது. சொல்கிறப்ப தான் நமக்கு தெரியும், ரைட் இவ்வளோ பெரிய ஆள் நம்ம அப்படின்ட்டு. இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அப்படின்றத வந்து ஜஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்லைடில் காமிக்கிறேன். எவ்வளோ பெரிய பர்சன் நீங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த கான்ஃபிடன்ஸோட நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹால் போகணும். ஐம் ஷுர் நிச்சயமாக எல்லாருமே வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஜஸ்ட் லெட் அஸ் சீ திஸ். ஸோ நோ யுவர் ஸ்ட்ரென்த் பிஃபோர் யுவர் ப்ரிலிம்ஸ். ஸோ இதுதான் டாபிக். இதில் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறது, உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய டைம். மோஸ்ட்லி உங்களில் பல பேர் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது 2019 ஏப்ரல் அண்ட் மே, சில பேர் ஜூன். மேக்ஸிமம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஈவன் டிசம்பர், ஈவன் சில பேர் ஜனவரி, நோ ப்ராப்ளம். பட் பல பேருக்கு வந்து இங்கே இருக்க டேஸ் பாருங்க. ஏப்ரல் ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா 30 days, மே 31, இந்த மாதிரி அப்படியே டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 months. ஜென்ரலாக ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறவங்களுக்கு 10 months கிடைக்கும், அல்லது 12 months கிடைக்கும் மேக்ஸிமம். ஆனால் உங்களுக்கு 18 months கிடைச்சிருக்கு. ஸோ முதல் விஷயம் என்னன்னா, டைம் வந்து நமக்கு பெரிய லெவலில் கிடைச்சிருக்கு. we have traveled more than 18 months, 540 days ஆல் டுகெதர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த 18 monthsல 540 days into 24 hours, 12,960 hours of journey. ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. எதுக்காக? இந்த 4 hours எக்ஸாமுக்காக, 2 hours ப்ரிலிம்ஸ் அண்ட் 2 hours ப்ரிலிம்ஸ் ஜிஎஸ் அண்ட் 2 hours சிசெட் ப்ரிலிம்ஸ். இந்த 4 ஹவர்ஸ்க்காக 12,960 hours வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த 12,060 hours என்னென்னாலும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அகாடமி வந்து உங்களை எத்தனை மணி நேரம் என்கேஜ் பண்ணியிருக்கு, நீங்க எத்தனை மணி நேரம் என்கேஜ் ஆகிருக்கீங்க. ஈவன் ஒரு 2 hours 3 hours ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணியிருந்தா கூட எவ்வளவு மணி நேரம் நீங்க யூஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் காமிக்கிறேன். ஜெனரல் ஸ்டடிஸ் கிளாஸஸ் as per our record 540 hours கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க. சிசெட்ல ஒரு 50 hours அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஜிஎஸ் மெயின்ஸ் ஒரு 210 hours அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஜிஎம்டி டெய்லி ஒரு 1 hour நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா 540 hours அது மட்டும் வந்திருக்கு.
டாஸ்க்கு டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு 540 hours. ப்ரிலிம்ஸ் ரிவிஷன் கிளாஸஸ் ஒரு கிட்டத்தட்ட 130 hours. மார்ச், ஏப்ரல், மே அந்த 3 மாதம் நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸஸ் ஆன்லைனில் நடத்தணும். அதில் ஒரு 130 hours. பிஎம்எல்பி டெஸ்ட் கடைசியாக ஒரு 10 டெஸ்ட் வச்சோம். அதில் ஒரு 50 மணி நேரம் நீங்கள் வந்து என்கேஜ் ஆகிருக்கீங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எல்பி டெஸ்ட் 40 டெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் சோஃபார் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு 40 டெஸ்ட் 2 hours வந்து டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா 80 மணி நேரம். பிஎஸ்எல்பி டெஸ்ட் டிஸ்கஷன் ஒரு 120 hours வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு 3 மணி நேரம் டிஸ்கஷனா கூட 120 மணி நேரம் டெஸ்ட் டிஸ்கஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. எம்எஸ்எல்பி பிஃபோர் ப்ரிலிம்ஸ் வந்து 5 டெஸ்ட் இப்போ நடத்திருக்கோம். அந்த 5 டெஸ்ட்லேயுமே வந்து 15 மணி நேரம் டெஸ்ட் எழுதுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதோடைய டிஸ்கஷன் ஒரு 15 மணி நேரம் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கிங் ஸ்டாக் 7 ப்ரோக்ராம் 21 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸ்பெஷல் செஷன்ஸ் வித் டாப்பர்ஸ் ஒரு 30 மணி நேரம். ஆப்ஷன் கிளாஸஸ் ரஃப்லி 200 to 300 hours. 2641 hours வந்து அகாடமி உங்களை என்கேஜ் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராப்பரா கிளாஸஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா 2641 hours வந்து இது வரைக்கும் நீங்க நாலேஜ் வந்து கெயின் பண்ணிருப்பீங்க. ஃபைன். அடுத்து பாருங்க, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சில பேர் 2 மணி நேரம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 3 மணி நேரம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 4 மணி நேரம் படிச்சிருப்பீங்க, சில பேர் 5 மணி நேரம் படிச்சிருப்பீங்க, சில பேர் இதோட அதிகமாக கூட படிச்சிருப்பீங்க. நீங்க 2 hours per day நீங்க படிச்சிருந்தா கூட 1080 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. 3 hours படிச்சிருந்தீங்கன்னா 540 டேஸ்ல 1620 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. 4 hours படிச்சிருந்தீங்கன்னா 2160 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. 5 hours படிச்சிருந்தீங்கன்னா 2700 hours மேல ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க per day on an average. மேபி இப்போ எக்ஸாமுக்கு ஒரு 2 months முன்னாடி 10 hours 15 hours கூட படிச்சிருப்பீங்க. ஈவன் அதுக்கு மேல கூட படிச்சுட்டு இருப்பீங்க. படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. டைமே தெரியாது. அப்படிலாம் கூட இருந்திருப்பீங்க. நான் ஆவரேஜா நான் சொல்றேன், எல்லாருமே குறைஞ்சபட்சம் செல்ஃப் ஸ்டடி மினிமம் 1000 hours 2 hours per day ஆன் ஆவரேஜ் படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட் கூட இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்புறேன். அப்படி ஒருத்தர் 2வது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டே கிடையாது. ஸோ ஒரு 1000 hours செல்ஃப் ஸ்டடி ப்ரிப்பரேஷன் அண்ட் 2641 hours வந்து இந்த அகாடமி. ஸோ 2641 hours ஸ்பெண்ட் பண்ணலைன்னா கூட அங்க ஒரு 1000 இங்க ஒரு 1500 hours நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சார், இல்ல 1000 hours நான் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கூட இங்க ஒரு 1000 hours, அங்க ஒரு இதுல ஒரு 1000 hours, 2000 hours அட்லீஸ்ட் மினிமம் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 hours எக்ஸாமினேஷனுக்காக நம்ம போறோம். 2000 மணி நேரம் குறைந்தபட்சம், அதிகபட்சம் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ஆவரேஜ் டைம் ஸ்பெண்ட் பை ஈச் ஸ்டூடெண்ட் 5500 hours. ஸோ நமக்கு இருந்தது வந்து அவைலபிள் 12960 hours. நம்ம அட்லீஸ்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5 hours per day படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 5500 hours ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆன் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல் டைம் பாத்தீங்கன்னா 4500 இருந்து 4900 மணி நேரம் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது மிச்ச நேரங்கள்லாம் விட்டா கூட 45 to 50% of the time has been effectively used. Out of 12,960 hoursல கிட்டத்தட்ட நம்ம வந்து 5500 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக? இந்த 2 மணி நேரம் ஜிஎஸ் ப்ரிப்பரேஷனுக்காக. ஏன்னா சிசாட்டுக்கு வந்து மேபி 50 hours தான் அகாடமி உங்களை என்கேஜ் பண்ணியிருக்கு. செல்ஃப் ஸ்டடி வந்து மேபி நீங்க ஒரு 50 hours வந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 100 மணி நேரம் தான் உங்களை வந்து சிசாட்டுக்கு வந்து என்கேஜ் பண்ணியிருக்கோம். மேபி டெஸ்ட் இதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னொரு அதிகபட்சம் வந்து ஒரு 50 hours வரலாம். சிசாட்டோட டெஸ்ட் பிளஸ் டிஸ்கஷன்லாம் சேர்த்து. பட் மேக்ஸிமம் டைம் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? ஜிஎஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நாலேஜோட, இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட, இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஒரு 2 hours எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஒரு 1 year பீரியட்ல. இந்த பீரியட்ல என்ன பண்ணிருக்கோம், ஒரு 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேல லாஸ்ட் ஒரு 10 years கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து அகாடமிலேயே படிச்சிருக்கீங்க. பிகினிங்லேயே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணதுல ஒரு 1000 கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. 5400 GMT கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 5400 கொஸ்டின்ஸ். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் GMT. ஒரு நாள் பிரேக் விடாம உங்களுக்கு வந்து நம்ம நடத்திருக்கோம். ஒரு நாள் விடாம நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 10 கொஸ்டினை அட்லீஸ்ட் நீங்க ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருந்தா கூட 5400 டாபிக்ஸ் 400 டாபிக்ஸ் ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஜியோகிரபியா இருக்கட்டும், எக்கானமியா இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியா இருக்கட்டும், என்விரான்மெண்டா இருக்கட்டும், அதே போல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இப்படி எல்லா டாபிக்ஸ்லயுமே கிட்டத்தட்ட 5400 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். எக்கானமில மட்டும் மோர் தென் 1000 டாபிக்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து பிஎஸ்எல்பி கொஸ்டின்ஸ்ன்ற முறையில கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் நீங்க எழுதிருக்கீங்கன்னா அதுல 4000 கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாமுக்கு போறீங்க நீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல 5400 கொஸ்டின்ஸ்,
பிஎஸ்எல்பியில் 4000 கொஸ்டின்ஸ், இது மட்டுமே 9400 கொஸ்டின்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 1000 கொஸ்டின்ஸ், இது மட்டுமே 10,000 கொஸ்டின்ஸ். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாவே நீங்க வந்து இது வரைக்கும் பார்த்தது 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க படிச்சது இவ்வளவு கண்டென்ட், என்சிஆர்டி படிச்சிருக்கீங்க, ரெஃபரன்ஸ் புக்ஸ் படிச்சிருக்கீங்க, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் படிச்சிருக்கீங்க, இந்த டெல்லி மார்க்கெட் கிடைக்கிற நோட்ஸ் படிச்சிருக்கீங்க, நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கீங்க. உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் நீங்க வந்து எவ்வளவு நாலேஜ் வந்து அஃபேர் பண்ணிருக்கீங்க. இது எல்லாம் சேர்ந்த ஒரு ரிசல்ட் தான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இந்த 2 மணி நேரத்துக்கான ஒரு விஷயத்துக்கு நம்ம வாழ்நாள்ல இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 22 வயசு இருக்கலாம், 23 வயசு இருக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் குரூப் வந்து 21ல இருந்து 22க்குள்ள நிறைய மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதக்கூடிய விஷயத்தை நான் பாக்குறேன். உங்களுடைய இந்த ஹோல் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த 2 ஹவர்ஸ்ல வந்து யூ ஆர் கோயிங் டு பிரசன்ட். ஸோ அந்த 2 ஹவர்ஸ்ல எப்படிலாம் நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்றதான் வந்து இப்போ நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்க போறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க பாத்துட்டீங்க. ஸோ இவ்வளோ நாலேஜை வச்சுட்டு நம்ம இந்த ஒரு 2 மணி நேரம் எக்ஸாம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. 10,000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் நம்ம அகாடமிலேயே. அதுக்கப்புறம் வந்து மெயின்ஸ் கொஸ்டின் எவ்வளவு பார்த்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க. மெயின்ஸ் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 3 டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து டாஸ்ன்ற பேர்ல வந்து நம்ம வந்து அப்லோட் பண்றோம். 540 days 3 டாபிக்ஸ் ஆன் அன் ஆவரேஜ் 1600 டாஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ மெயின்ஸ்க்கும் தயாராகிட்டு தான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமே நீங்க எழுதுறீங்க. ஓ, ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணா நான் மெயின்ஸ் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். காரணம், knowingly or unknowingly you have learned so many things. ஓகே, பட் இப்போ நான் டைரக்டா சொன்னா நம்ப மாட்டேங்கிறதுக்காக தான் எல்லாமே வித் எவிடன்ஸோட உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இது எல்லாமே உங்களை அறியாம நீங்க லேர்ன் பண்ண பல விஷயங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல. ஸோ இந்த ஆல் தி பெஸ்ட் காமிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஹால்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஹால்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹால் போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பேஜ் விடாம எல்லா பேஜுமே வந்து சரியா பிரிண்ட் ஆயிருக்கான்றது ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஹால் டிக்கெட் கரெக்டாக எடுத்துட்டு போகணும், பென் வந்து ஒரு 2 பென் வந்து ஆல்டர்னேட்டிவ் வச்சுக்கணும், பென்சில் வந்து நம்ம வந்து எப்பவுமே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்றப்ப வந்து எஸ், எஸ், நோ அப்படின்ற ஒரு 3 மெத்தடாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணணும். எஸ் அப்படின்றது வந்து நம்ம ஷேர் ஷார்ட்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின்ஸ். ஈவன் ஆல் இண்டியா டாப்பருக்கே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த எஸ் அப்படின்ற ரவுண்ட்ல நாட் மோர் தென் ஒரு 35 கொஸ்டின்ஸ் மேல அவரால் போக முடியாது. 30 or 35 கொஸ்டின்ஸ் மேல போக மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுக்குறவங்களா இருந்தா ஒரு 20 or 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஈஸியா வந்து கம்ஃபர்டபுளா வருவீங்க. அதாவது ஷேர் ஷார்ட் எஸ், 4 கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணிட்டேன், 4 ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணிட்டேன், இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்றத ஷேர் ஷார்ட்டா வந்து உங்களால வந்து 25 to 30 கொஸ்டின்ஸ் வந்து நிச்சயமா வந்து சால்வ் பண்ண முடியும். அடுத்து செகண்ட் ரவுண்டுக்கு வாங்க, அது வந்து கெஸ் அப்படின்வாங்க. கெஸ் வந்து அதாவது 1 எலிமினேட் பண்ணிட்டீங்க, மீது 3 இருக்கு, அல்லது வந்து 2 எலிமினேட் பண்ணிட்டீங்க, மீது 2 இருக்கு. அதாவது 50% வந்து யூஆர் ஷுர், 50% வந்து டவுட்ஃபுல்லா இருக்கு. அதாவது 2 கொஸ்டின்ஸ்ல திஸ் ஆர் தட் அப்படின்றது இருக்கு அப்படின்னா அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 40 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்க. 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா மீது 2 இருக்குன்னா அந்த ஷுர் ஷார்ட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகணும். காரணம் அந்த இதுல வந்து 40 கொஸ்டின் அப்படிதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இருக்கு. உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணணும். எல்லா கொஸ்டின்ஸுமே ட்ரை பண்ணிருங்க. 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, 2 எலிமினேட் பண்ணியாச்சு அப்படின்ட்டா. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 30 + 40 70 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இப்போ நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ். இந்த ரிமைனிங் 30 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 to 35 கொஸ்டின்ஸ் கூட 3வது ரவுண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் உங்களால எலிமினேட் பண்ண முடியுது, மீத வந்து 3 இதை வந்து எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா அதுல வந்து மேபி ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆர் 15 கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 எலிமினேட் பண்ணுங்க, மீத 3 எலிமினேட் பண்ண முடியல. பட் ஈவன் தென் யூ ஹாவ் டு ட்ரை பிகாஸ் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஸோ நம்ம 70ல இருந்து 85 வரைக்கும் 85 வரைக்கும் வந்தாச்சு. ரிமைனிங் 15ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து 4 ஆப்ஷனுமே நமக்கு தெரியல அப்படின்னா அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கவே இருக்காதுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் தான் நிறைய பேர் வந்து போறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஸோ 100% எனக்கு வந்து இந்த டாபிக் நான் கேள்விப்பட்டது இல்லை, இந்த 4 ஆப்ஷனுமே எனக்கு எதுவுமே தெரியாது, இது 100% நம்ம எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா அதை தொடவே தொடாதீங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து உங்க ஸ்கோரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அதே போல
நீங்க இது வரைக்கும் டெஸ்ட்ல என்ன மார்க் எடுத்தீங்களோ, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றப்பயோ, அல்லது நம்மளுடைய பிஎஸ்எல் டெஸ்ட் வைக்கிறப்பயோ, இல்ல வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்றப்பயோ, நீங்க எந்த மார்க் நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதுல இருந்து 20ல இருந்து 30 மார்க்ஸ் நிச்சயமா வந்து அதிக லெவல்ல தான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்க எடுப்பீங்க. காரணம், கொஸ்டின் பேப்பர் செட் பண்றப்பயே மீடியம் ஒன்று, ஒரு மாடரேட் லெவல் ஒன்று வச்சுப்பாங்க, ஈஸி லெவல் ஒன்று வச்சுப்பாங்க, டிஃபிகல்ட் லெவல் ஒன்று வச்சிருப்பாங்க. பட் மோஸ்ட்லி அகாடமி நடத்துற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ்ல மாடரேட் அண்ட் டிஃபிகல்ட் மட்டும் தான் நீங்க பார்த்துருக்கீங்க, ஈஸி லெவல் கொஸ்டின்ஸே நீங்க பார்க்கல. அதனால நிச்சயமா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா ரொம்ப ரொம்ப சுலபமா வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கும். அதெல்லாம் வந்து ஷியோர் ஷார்ட்டா 6 அடிக்கக்கூடிய ஒரு ஒரு கொஸ்டின். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அந்த 10 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஆல்ரெடி உங்க கையில வந்து 20 to 30 மார்க்ஸ் உங்க கையில இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எடுக்க வேண்டியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 மார்க்ஸ் இன் கேஸ் இஃப் யூ ஆர் கமிங் அண்டர் ஜெனரல் கேட்டகரி அண்ட் 60 மார்க்ஸ் இன் கேஸ் இஃப் யூ ஆர் கமிங் அண்டர் எஸ்சி எஸ்டி கேட்டகரி. ஸோ ஓபிசி கேட்டகரினாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 to 65 மார்க்ஸ் நீங்க எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ நமக்கு தேவையானது ஒரு 70 மார்க்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 35 தான் ஷியோர் ஷார்ட்டா. ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக் திங்க் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட வந்து 20 மார்க்ஸ் இருக்கு, ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் ஷியோர் ஷார்ட்டா எடுத்தாச்சு. ரிமைனிங் நமக்கு தேவை வந்து ஒரு 70 to 80 மார்க்ஸ் தான் நமக்கு தேவையான ஒரு மார்க்ஸ். ஸோ 35 to 40 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் ரிமைனிங் ஒரு 90 கொஸ்டின்ஸ்ல. ஸோ இதை வந்து எஸ், கெஸ், நோ அந்த ஆப்ஷன்ல பிரிச்சு வச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு, ஒன்றுக்கு 2 கூட நல்லா ரீட் பண்ணுங்க. நீங்க வந்து அதை வந்து இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க அதுல எதுவும் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் நத்திங் டு வரி அபவுட் இட். நீங்க அதை தாராளமா கொஸ்டின்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டாக அண்டர்லைன் பண்ணுங்க. நிறைய டைம் வந்து உங்களுக்கு வந்து நம்பர்ஸ்ல வந்து யூபிஎஸ்சி ப்ளே பண்ணுவாங்க, ஆஃப் அப்படின்றதுல ப்ளே பண்ணுவாங்க, அண்ட்ல ப்ளே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் அப்படின்றதுல கூட ப்ளே பண்ணுவாங்க, சிங்குலர் ப்ளூரல்ல ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ரீட் பண்றப்ப, கொஸ்டினை ரீட் பண்றப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. பிகாஸ் நாட் ரீட் பிட்வீன் தி லைன்ஸ் கிடையாது, ரீட் பிட்வீன் த வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் while you are reading the questions. ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அது பக்கத்துலயே நீங்க ஏவா, பிவா, சிஆ, டின்றதை வந்து மார்க் பண்ணிக்கீங்க. அதே போல எஸ், கெஸ், நோ. எஸ் ஷோர் ஷார்ட்னா வந்து ஒய் போட்டு வச்சுக்கோங்க, கெஸ்ன்னா வந்து ஜி போட்டு வச்சுக்கோங்க. இது நோ அப்படின்னா வந்து 100% நோ அது. ஸோ அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். அதே போல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல சம்டைம்ஸ் வந்து முதல் கொஸ்டின் ரீட் பண்றீங்க தெரியல, செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்றீங்க தெரியல, தேர்ட் கொஸ்டின் ரீட் பண்றீங்க அதுவும் கூட உங்களுக்கு தெரியல, டோன்ட் வரி. ஃபோர்த் கொஸ்டின் நீங்க 6 அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு 4 கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான கொஸ்டின்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஃபர்ஸ்ட் பேஜே சரியில்லையா, செகண்ட் பேஜ் ஓபன் பண்ணுங்க, நிச்சயமா அது வந்து உங்களுக்கான 6 அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான கொஸ்டினா இருக்கும். ஸோ நத்திங் டு வரி அபவுட் இட். எந்த இடத்துலயுமே வந்து நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சு நீங்க பேனிக் ஆகவே ஆகாதீங்க. எல்லா விஷயமே நீங்க படிச்சிருக்கீங்க, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிருக்கீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கேட்டிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து பல விஷயங்கள் நீங்க படிச்சதுடைய டோட்டல் அவுட்புட் தான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இந்த லாஸ்ட் ஒரு 1 இயர்ல மட்டுமே நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5500 ஹவர்ஸ்க்கு மேல வந்து யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது வந்து நம்ப முடியுதா? அவ்வளவு மணி நேரம் வந்து நீங்க உண்மையிலேயே வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐம் ஷுர் இந்த எக்ஸாமை பொறுத்தளவுல எல்லாருமே வந்து யாரெல்லாம் வந்து சின்சியரா படிச்சாங்களோ, யாரெல்லாம் ரெகுலரா கிளாஸஸ்க்கு வந்தாங்களோ, யாரெல்லாம் டெஸ்ட்டை முறையா எடுத்துக்கிட்டாங்களோ, அவங்க அத்தனை பேருமே வந்து தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் எக்ஸாம். ஆல் ஆர் சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன் தேர் லைஃப். I'm sure definitely you are a very great person and you are not a normal human being, you are an extraordinary human being. Definitely you are born to achieve something great in your life. So nothing to lose anything in this exam. Okay, so either successful சொல்லுவாங்கன்னா always you have to perform better than your previous performance. That is very important. So இது வரைக்கும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணதை விட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை இந்த எக்ஸாம் ஹால்ல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா that is called a success. Okay, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதினப்ப என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, கடைசி மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் யுவர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ட்டு. அதே போல இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஹால்லையும் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த எல்லா பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாவே யுவர் ஏ கிரேட் சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ விஷயத்துல நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போறோம் அப்படின்னா நிச்சயமா there is a place for you. ஓகே, இந்த கிரேட் பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை கிராஸ் பண்ணி வந்தவங்க தான். இவங்க அத்தனை பேருமே ஒரு காலத்துல வந்து இது கூட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பர்சனாலிட்டிஸா வந்திருக்காங்க.
ஸோ இங்கே உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஐ எம் ஷுர் இங்க இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண எல்லாருமே இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணி வெற்றி பெறணும். அதுக்கு வந்து கடவுளுடைய அருள் நிச்சயமா உங்க எல்லாருக்குமே இருக்கு. we all pray for your success and with all your parents blessings and with all your hard work, I'm sure definitely we can expect positive results. So wish you all the best, do well, and we are with you, and the entire team of Kingmakers IAS Academy, they are praying for your success, and we will be with you throughout your life till you reach your goal and target and your destination. So wish you all the best, my dear friends, and see you after this prelims exam. And once இந்த முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல மெயின்ஸ் ஜேர்னில ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி இந்த வருஷமும் எப்படி 2019 ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்ததோ, அதே போல 2020 ரிசல்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வரும். அது உங்க எல்லாருடைய அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நிச்சயம் வெளிப்படும் நான் நம்புறேன். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஸோ மச்.